இவர் ஒரு ஹாலிவுட் டைரக்டரா இருந்தாலும், இவர் டைரக்ட் பண்ண பல படங்கள் மக்கள் மத்தியில பிரபலமா கொண்டாடப்பட்டுச்சு. அதாவது எல்லா மொழி மக்களாலேயுமே. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கற்பனையா ஒரு கதைய புத்தகத்துல எப்படி வேணும்னாலும் எழுதிட்டு போயிடலாம். அது நம்மளோட கற்பனைக்கு ஏத்த மாரி நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்த இவரு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா படமா கொண்டு வந்திருப்பாரு. அதுதான் மக்கள் இவர பிரபலமா கொண்டாடுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இவர் டைரக்ட் பண்ண படங்கள பத்தி நான் உங்ககிட்ட சொன்னேன்னா, இந்த படங்கள் மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்திருப்பீங்க அண்ட் இத கொண்டாடியிருப்பீங்க. ஆனாலும் இந்த மூவியோட டைரக்டர் இவர்தானா அப்படிங்கிறது உங்க நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். ஸோ இவர் என்னென்ன படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இவர் முதலா பார்த்தீங்கன்னா 1978ல சினோஜெனிசிஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமை எடுக்கிறது மூலமாக தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்டர் ஆகியிருக்காரு. இந்த மூவியை டைரக்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இவர் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கி தான் இந்த ஷார்ட் ஃபிலிமே எடுத்திருக்காரு. அந்தளவுக்கு இவர் ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியில் தான் பிறந்து வளர்ந்துருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1979ல் ரிலீஸ் ஆன ராக் அண்ட் ரோல் ஹை ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு மூவியில் இவர் ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராகர் கார்மென் ஸ்டூடியோவில் இவர் மினியேச்சர் மாடல் மேக்கராக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா 1980ல் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியான பேட்டில் பியாண்ட் த ஸ்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவியில் இவர் ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு படத்தை எப்படி விளம்பரப்படுத்துறது, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கறது அப்படிங்கிற ஒர்க்கெல்லாம் இவங்க பார்த்துப்பாங்க. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னா வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள்.